Hi friends. Good morning. Good morning. எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நானும் ரொம்ப நல்லா இருக்கோம். நாங்களும் ரொம்ப நல்லா இருக்கோம். இன்னைக்கு என்ன வீடியோனா, ஒரு சிஸ்டர் கேட்டிருந்தீங்க, உங்க அம்மா எப்படி ரொட்டி செஞ்சாங்க, அந்த மண் சட்டியில் வந்து ரொட்டி செஞ்சாங்க, அதை வீடியோ போடுங்க சிஸ்டர்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. ஸோ அதுக்காண்டி தான் இன்றைக்கி வீடியோ. எங்கள் அம்மா யதார்த்தமாக அந்த ரொட்டி செஞ்சுட்டு இருந்தாங்க. ஸோ அதுக்குள்ளே அந்த வீடியோ போட்டலான்னு வந்து உட்காந்துட்டேன் வீடியோ போடுறதுக்காண்டி. வாங்க, எங்கள் அம்மா வந்து மாவெல்லாம் எடுத்து வச்சு அப்படியே பிசைஞ்சிக்கிட்டு இருக்காங்க. போய் பார்க்கலாம் வாங்க. गोरवागिलोमा मुकान गोरा कोचा तो देख गोरा कोचा ना है तेर कम फुटू लाउट के सिनालो ना तने சகோமா பண்ணிக்கல தனானி ஹக்க நாங்கள் வந்து இப்போ காலையில் மட்டும் இந்த ரொட்டி சாப்பிட்டுக்கலாம். அதுக்கப்புறமா வந்து சோறு சாதம் வடிக்கலாம். அதுக்காண்டி கொஞ்சமாக வந்து மாவு எடுத்துருக்காங்க. இப்போ பாட்டு மணி கிட்டத்தட்ட 9:30 மணி. நீங்கள் நம்ப மாட்டீங்க, சத்தியமாக சொல்கிறோம், மணி 9:30 மணி. எங்கள் ஊர் கிளைமேட் எப்படி இருக்குன்னு காமிக்கிறேன் வாங்க. ஃபஸ்ட்டு கிளைமேட்டை பார்த்துட்டு வந்துடுவோம் வாங்க. மாடியில் போய் காமிக்கிறேன். ஆமாம், சாயங்காலம் வருவோன்னா 2 மினிட் முச்சுலாசி உட்படுத்தி வாங்க. 9 மணி கரெக்டாக மணி எத்தனை பாருங்க. உங்களை கடிகாரமும் கிடையாது. கரெக்டாக 9:12. நம்ப மாட்டீங்க, சத்தியமாக 9:12ங்க. பாருங்கள் எப்படி இருக்குன்னு, கிளைமேட்ஸ் எப்படி இருக்குன்னு. அப்படியே ஐஸ் கட்டியில் இருக்க மாதிரி இருக்குது. கையெல்லாம் நடுங்குது. எங்கள் அப்பா பாருங்க, எங்கள் அப்பா என்ன பண்ணிட்டு இருக்காரு பார்த்தீங்களா? நெருப்பு மூட்டையில் உட்காந்துருக்காங்க பாருங்க. ஒரு வீடியோவில் கூட கொஞ்சம் கிளியராக தெரியுது, நேராக சுத்தமாக தெரியலை. எப்படி இருக்குது பாருங்க, எப்படி இருக்குது பாருங்க. ஓ, நல்லா குளிருப்பா, செம்ம குளிர். வீடியோ எடுக்க முடியல, கையெல்லாம் அப்படியே ஆடுது. மணி 9:15 ஆயிடுச்சு. இன்னும் யாரும் வெளில வரல, அதிகமாக வெளிலே வரல. இன்னும் பகிர்ந்துக்கல. இதில் வந்து காலை ஏஞ்சி குளிச்சுட்டு சமைக்கணும். வெயில் காலத்தில் ஓகே, இது குளிர் காலத்துலலாம் ரொம்ப கஷ்டம். கரெக்ட் டயத்தில் சாப்பிட முடியாது, கரெக்ட் டயத்தில் எந்திரிக்க முடியாது, குளிக்க முடியாது. எங்கள் அப்பா பாருங்க. அப்புறம் ஒரு சிஸ்டர் கேட்டிருந்தீங்க, எதுக்கு மாடுக்கு வந்து இப்படி போத்தி விட்ருக்கான்னு. இந்த மாதிரி குளிர்னா என்ன அவங்க பாருங்கள், ஆடு இன்னும் வெளில எடுக்கலை. அந்தளவுக்கு குளிர், எல்லாம் அடைஞ்சு போய் உட்காந்துருக்காங்க. பாவம்ல. எங்கள் அப்பாவும் குளிச்சுட்டாங்க. அப்புறம் மாட்டுக்கெல்லாம் வந்து குளிர்னால இந்த மாதிரி சணலில் மேலே போட்டுட்டோன்னா அதுங்களால வந்து கொஞ்சம் தாக்கு பிடிக்க முடியும். ஏன்னா அந்த குளிர் காலத்தில் என்ன ஆகுன்னே சொல்ல முடியாது. அடிக்கடி மனுஷங்களை விட இந்த மாதிரி மாட்டுக்கு தான் ரொம்ப கஷ்டம். அப்புறம் அந்த சிஸ்டர் கேட்டாங்க, ரொட்டியை பற்றி கேட்கல, மஞ்சட்டி ரொட்டி எப்படி செய்யறேன்னு சொல்லி தான் கேட்டாங்க. ஸோ அதுக்காண்டி தான் அந்த வீடியோ. அந்த மஞ்சட்டியை ஃபஸ்ட்டு காமிச்சிடுறாங்க. பூஜை, அவங்கள பொறுத்தவரையும் பூஜை, துளசி மாதம் தண்ணி ஊற்றிட்டு இங்கே வந்து பூஜை பண்ணிடுவாங்க. பிரசாதம், எப்போதுமே பிரசாதம் வைப்பாங்க. இது என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம கருது அடித்தோம்ல அந்த வைக்கோல், இது வந்து வைக்கோல். இதை வச்சு தான் அடுப்பு எரிக்கிறாங்க. இதை வச்சு ரொட்டி செஞ்சோம்னா வச்சுக்கோங்களேன், அடி பிடிக்காது சீக்கிரமாக. ரொம்ப சாஃப்டாக, ரொம்ப இதாக எரியும், லைட்டாக தீ எரியும். அதனால தான் இதை வந்து ரொட்டி செய்கிறோன்னா இது அதிகமாக யூஸ் பண்ணுவாங்க. நீங்கள் பார்த்துருப்பீங்க ஒரு வீடியோவில் இதை கட் பண்ணுறது. சரிக்கலாம் விட்டாங்க. সামনা ভালো করবো ঠিক না সিন্দুর আনছে, সিন্দুর বলে আসবে. எப்படி சாப்பிட்டா இது பண்ணி வச்சுருக்காங்கன்னு பிசைஞ்சு வச்சுருக்காங்கன்னு உள்ளே போய் பார்த்தியா, நல்லா சாப்பிட்டா இருக்கு. கொஞ்சமாக எடுத்து இப்படி ஒட்டிக்கிறாங்க. எங்கள் அம்மா ரொட்டி ஸ்டைலே வேறு தான்.
Tikor kiki koratu. Banatu tikor. Lihat lagi. क्यों लाटा Gitu. இது இந்த ரொட்டி மட்டும் இல்லை, இதில் வந்து அல்வா சால் ரொட்டி பண்ணாமா என்ன பின்னி அல்வா சால் தே இதில் வந்து பச்சரிசிலையும் ரொட்டி செய்வாங்க. அதுக்கப்புறம் வந்து மக்கா சோளம் இருக்குது பார்த்தீங்களா, சோளத்துலேயும் ரொட்டி செய்வாங்க. அப்புறம் கோதுமை அந்த கீக்கி ரொட்டி பண்ணாமா Alwa tauler roti hobe. Gomer hobe, maidar hobe. मैदा गम मैदा उसके बाद Alwa tau. मक्का है ना Makayo hobe. कुंडो रोटी बेसी मजा Ela gomer. கம்மில்லா எல்லாத்தையுமே பெஸ்ட்டு வந்து இந்த இது தானா. இது வந்து கோதுமை மாவு. இதில் தான் நல்லா இருக்குமா பாருங்க. கொஞ்சம் இது சூடானோடனே போட்டு எடுக்கிறாங்க. அதெல்லாம் எண்ணெய் எதுவுமே சேர்க்கலை. இங்கே வெந்துட்டுக்கோல எங்கள் அம்மா பாருங்க இங்கே வேலை நடந்துட்டுருக்கு. புசுன்னு வந்துச்சா. இந்த ரொட்டி வந்து அதாவது சிக்கன்லாம் வச்சு சாப்பிட்டோன்னா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் பாருங்க. நல்லா உப்புது பாருங்க, தெரியும் நினைக்கிறேன் பாருங்க உப்புது. அம்மா देखो क्यों Pokrate. அங்கே செஞ்சதுக்குள்ள இங்கே நல்லா சூடு. இந்த குளிருக்கு இதெல்லாம் சாப்பிட்டேன்னா செம்ம. எப்படியோ இதை எடுத்து அப்படியே ஊரில் Kuba kote baratin. Maidah ni. என்ன வரப்பா Tur baca khawatir sih. பெண் பச்சினாக்க Sama benai ni. Pulang kan. Tahu itu kota-kota dintu. তোর মামা ফোন করে দেছু মঙ্গলবার কার কথা मंगलवार होवे ना नहीं होवे বাজার 4 दिन टाइम दिल ना আর দিন ने কত 4 দিন হয়ে গেল আর কি হবে 4 দিন 4 दिन ஜனவரில இப்போ வந்து இது வந்து கொஞ்சம் மாவு வந்து கொஞ்சம் இதாகிடுச்சான், டைட்டாக ஆகிடுச்சான். நல்லா கையை வச்சு இதாக செய்கிறாங்க. கையை எடுக்காமையே சுற்றுவாங்க. நல்லாயிருக்கும் அது. நான் லாஸ்ட்டாக சுற்றி காமிக்கிறேன் பாருங்க. நல்லா செய்ய தெரியுமான்னு தெரியல. நல்லா தான் இருந்துச்சு. நான் ஒரு தடவை ட்ரை பண்ணேன், நல்லா இருந்துச்சு. எனக்கு ஃபஸ்ட்டு ரொட்டி செய்யவே தெரியாது.
இங்கே வந்து என் நாத்தனா தான் எனக்கு ஃபஸ்ட்டு சொல்லி கொடுத்தது. என் நாத்தனா எங்கள் அம்மா, என் நாத்தனாவும் எங்கள் அம்மாவும் சொல்லிட்டு இருக்கு பாருங்க. பேசிக்கிட்டு இங்கே முடிஞ்சு போயிடுச்சு, சோலி முடிஞ்சிருச்சு. लाइन आसिल नहीं तू कब लागे के कहते रे साला कुकुर बोल बोल माँ बोल दादो ए के करछि ते टिक्की वाला रे तीखा नहीं आलू साला भुकारू काबा ताबा कालू साला भुकारू ताबा ஏய் பொண்ணுக்கு ஃபஸ்ட்டு இந்த ஊருக்கு வரக்குள்ள எனக்கு ரொட்டியும் பிடிக்காது, ரொட்டி செய்யவும் தெரியாது. வேண்டாம் வரப்போ சாப்பிடுவேன். ஒரு நேரம் சாப்பாடே ஆக்க மாட்டாங்க, ரொட்டி தான் செய்வாங்க அதிகமாக. அந்த ரொட்டி செய்கிறனால நான் பட்டினி தான். அவ்வளோ கோவம் வரும் எனக்கு, சாப்பாடே இல்லை பசிக்குதே அப்படின்னுலாம் தோணும். அதுக்கப்புறம் எங்கள் வீட்டுக்காரவங்க என் மாமியாவை வந்து எங்கள் சித்தி வீட்டிலேருந்து சாப்பாடு வாங்கி கொடுப்பாங்க எனக்காண்டி. அதுக்கப்புறம் இப்போ என்னென்னா எனக்கு ரொட்டின்னா அவ்வளோ உயிர். எங்கள் அம்மா ரொட்டி செய்ய ஆரம்பித்தாலே இந்த இது செய்ய ஆரம்பித்தாலே எப்படியும் 2 தான் ஆட்டை போட்டுட்டு போயிடுவேன். அங்கே ஆட்டை போட்டு போய் நான் என்ன இது வச்சுருப்பேன் किवा रोटी बनवा कोवे तो छोटे थे बनवा सीखी ना हाँ कितने साल था कुमारी थे कहते दिन बस नान बासी की चौथे दिन कितने दिन तक सीख लो बस कहते दिन तो नान बासी की कितने दिन तक सीख लो को 12 साल 10-12 साल है அப்படின்னா 10-12 வயசுல இவங்க கற்றுக்கிட்டாங்களா அந்த மாதிரி ரொட்டி சுட சாப்பாடு செய்ய. எங்கள் அம்மாவும் படிக்கவே இல்லை, சுத்தமாக படிக்கலை. சின்ன பிள்ளையிலேருந்து இந்த மாதிரி தான் சமைக்கிறது தான் வேலையா, சமைக்கிறதும் வயல், சமைக்கிறது வயல், இதுதான் வேலையா. இதான் அந்த காலத்துலலாம் வந்து அம்மா அங்கேலாம் பாத்தே நீச்சனாமா பேசி ரொட்டியே காய்ச்சனாத்துமா. அப்போல்லாம் வந்து ரொட்டி தான் அதிகமாக, சோறே கிடையாதான் அதிகமாக. இங்கே வந்து அது பேர் என்ன கோதுமை தான் அதிகமாக விளைச்சல் இருந்துச்சு சரிங்களா. அதுக்கு இப்போ தான் வந்து நெல்லெல்லாம் விளைச்சல் போகிறாங்க. அப்போல்லாம் வந்து கோதுமை தான் விளைஞ்சிச்சு. அதனால அதிகமாக அவங்க ரொட்டி தான் சாப்பிடுவாங்க. எனக்கும் ரொம்ப பிடிச்சிருக்கு. ஃபஸ்ட்டு வந்தோன்னே எனக்கு பிடிக்கல, இப்போல்லாம் கண்டிப்பாக 2 ரொட்டி எங்கள் அம்மா ரொட்டி சாப்பிட ஆரம்பித்தாலும் 2 ரொட்டி எடுத்துகிட்டு போயிடுவேன், சாப்பிடுவேன். இது கூட சிக்கனு என்னன்னாலும் எது வேணாலும் வச்சு சாப்பிட்லாம், எல்லாத்துக்குமே செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இதில் வந்து எண்ணெயே ஊற்றலை, உப்பு போடலை. ஆமாம் உப்பு போடலை, எண்ணெயும் கிடையாது, எதுவுமே கிடையாது. வெறும் மாவு மட்டும்தான். मोये पाइती रखी जूती माँ रखी किला अदा कर लो खाली खाली आटा ना खाली आटा है नून नहीं दिलो ना உப்பும் போடலை, எண்ணெயும் ஊற்றலை. பாருங்கள் எதுவுமே கிடையாது. நான் கூட நினச்சேன் வந்தப்போ நான் ஒரு தடவை அப்படி தான் அந்த மாதிரி ரொட்டி செய்யக்குள்ளே அதில் கொஞ்சோண்டு உப்பு போட்டு என்ன இவங்க உப்பு போடாமல் செய்கிறாங்க இப்போ தான் திங்கிறாங்களோன்னு நினச்சிட்டு உப்பு போட்டு செஞ்சேன். யாருமே திங்கலை. ஏன்னா சுத்தமாக நல்லா இல்லை, உப்பு இல்லாமல் உப்பு போட்டு செஞ்சோன்னே சுத்தமாக நல்லா இல்லை. அதிகம் யாருமே சாப்பிடல. அதே உப்பு இல்லாமல் செஞ்சால் நல்லா தான் இருக்குது. அது அந்த குழம்பு அந்த இதில் உள்ள அந்த உருளைக்கிழங்கெல்லாம் வறுத்து வச்சு சாப்பிடுவாங்களா, அதில் உள்ள டேஸ்ட் வரும். சில பேர் வந்து பாலில் போட்டு சாப்பிடுவாங்க. ரொட்டியை வந்து பாலில் பிச்சு போட்டு பரோட்டா மாதிரி வச்சு சாப்பிடுவாங்க. சில பேர் வந்து தயிரோடு கலந்து சாப்பிடுவாங்க. அதனால் உப்பு போட்டால் நல்லா இருக்காதுங்க. பாருங்கள் நல்லா புஷ்ஷுன்னு வருது பாருங்க. எங்கள் அம்மா சுட்ட பூரி புஷ்ஷுன்னு தான் வரும். சாரி எங்கள் அம்மா சுட்ட ரொட்டியும் புஷ்ஷுன்னு தான் வரும். நல்லா புஷ்ஷுன்னு வந்துச்சு ரொட்டி. என்னம்மா तोर रोटीला खूप कोकर मोठा मोठा असेल ना भाजी सुडूदपा भालो कोचन கொச்சத்து. ஆமாம் भालो कोचन அள்ளிக்கலாம். கோபைனா நல்லா இருக்கா இல்லையான்னு எங்கள் அம்மா கேட்குறாங்க. எங்கள் அம்மா சுட்ட ரொட்டி சொல்லிடுங்க, கமெண்ட்ஸில் கண்டிப்பாக சொல்லிடுங்க. सारी पापा सारी ओ रोटी बनाई थी, कुंदी रोटी बनाई थी देवा रोटी सुட்டு இருக்கான் பாருங்க. एकदम लेठा जुनू माटा हाथ कौन सारे ले खुलेगी रोटी बनाई देवा रोटी பாருங்க.
আলা কেতে বাজে হয়েছে 10টা বাজে হয়ে যায়নি 10 বাজে হয়ে গেল তাই কিনে দেবো তাহলে বাচ্চা পালু ক্লিপ কি দিন তো তা দিবা ওরা কোন দিছি নে ভালো নিচাতে দেয় এই কানা যাচ্ছে বিনা দি বিনা দি না তুই কাবুনা দি বলে நம்ம துணி வச்சு ஃபஸ்ட்டு தொடச்சிக்கணும் அதில் வந்து ஏற்கனவே மாவோட இதெல்லாம் இருக்கும்ல மாவு போட்டு தானே பிசைகிறாங்க உருட்டுறாங்க அதில் மாவு வந்து கருப்பாயிடும் அதை மறுபடியும் ரொட்டி போட்டோம்னா அது மேலே கருப்பாயே உட்காந்து நல்லா இருக்காது அதனால தான் வந்து ஃபஸ்ட்டு தொடச்சிக்கிறாங்க ஃபஸ்ட்டு எனக்கு செய்யவே தெரியாது அதுக்கப்புறம் தான் எங்கள் அம்மா கொஞ்சம் கொஞ்சமாக சொல்லி கொடுத்தாங்க அது என் நாத்தனா அப்படியே கையை பிடிச்சி சொல்லி கொடுப்பா அவ்வளோ பொறுமையாக சொல்லி கொடுப்பா நான் இங்கே வேலை கற்றுக்க காரணமே இவங்க 2 பேரும் தான் என் நாத்தனாவும் என் மாமியார் தான் ஒவ்வொரு வேலையாக சொல்லி கொடுத்தாங்க எனக்கு নাই நாளைக்கு நான் கூட நினச்சேன் ரொம்ப நாளாச்சு ரொட்டி செய்ய வராதுன்னு எனக்கு இப்போ லாஸ்ட்டாக மாமா ஊருக்கு போகல செஞ்சு கொடுத்தேன் ரொட்டி செய்யலை பரோட்டா செஞ்சு கொடுத்தேன் கோதுமை மாவும் வந்து மைதாவும் கலந்து கொடுத்தேன் செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு ஈஸியாகவும் வந்துச்சு কেতলা নু আউরিতে কোবিনি ஆமாம் মাথাটা থা একদম ফরকাটটা একদম রুটি বানাতে হ্যাঁ அது பங்க எங்கள் அம்மா என்ன சொல்கிறாங்கன்னா புனிதா மாமியா எப்படி எவ்வளோ ட்ரெஸ்ஸு போட்டுட்டு உட்காந்துருக்குன்னு சொல்லுவாங்களே எல்லாம் দেখুনে ইয়া সমা কি কতি ঘরতে গি அப்படின்னு சொல்லுவாங்கன்னு நான் তোর বলি রুটি খা রবা আমি পাবো ஓகே সমা तो खिचड़ी खिलाचे तो अम्मा खिचड़ी दी तो चेना नहीं आगे नवा बस गरम को भात देखो पाए जाओ বকরিলা দেখা পাবো নি মোর মা বাপে বুকরিয়া ভাবিনি মা বাবু বুকরিয়া देख तू ये देख लो तो कहते थे তুই বাবু যে ஃபஸ்ட்டு எப்போதும் போல தான் சப்பாத்தி மாதிரி மாவு நல்லா பிசைஞ்சிட்டு உப்பு போடாமல் பிசைஞ்சிட்டு அதுக்கப்புறம் அந்த மாதிரி மண் சட்டி எடுத்து அதில் பாதி உடச்சிருக்காங்க பாருங்க கரெக்டாக உடச்சிருக்காங்க அது உள்ளே வச்சு எடுக்கிற மாதிரி உதி துய் கபோ பாதி வச்சு எடுக்கிற மாதிரி வச்சுருக்காங்க tu கபோ கரெக்டாக உடச்சிருக்காங்க பாருங்க அதை இது பண்ணி இது வந்து பிரசாத் செய்யக்குள்ளே வாங்கிட்டு வந்தது மண் சட்டி அதை வந்து பாதியாக உடச்சி வச்சுருக்காங்க இதில் தான் இப்படி தான் செய்வாங்க ஊட்டி இவங்க வந்து என்றைக்குமே எண்ணெய் சட்டியோ இல்லை தவா வச்சு செஞ்சது கிடையாது ஒரு தடவை நான் தவா வாங்கிட்டு வந்தேன் நானே வாங்கிட்டு வந்து நானே அடுப்பில் வச்சுட்டேன் பக்கத்தில் அடுப்பு இருந்தது தெரியாமல் வச்சு இதாகிடுச்சு அண்ணாடே ஓகே timur chula konda ta sama kici kici lagi sih ketikan asta kore jaldi balang na எங்கள் குடும்பத்தில் ரொம்ப பிடிச்சது எங்கள் அப்பாவுக்கு தான் அந்த ரொட்டி அப்பாவுக்கு அடுத்தது தேபா 2 பேருக்கும் ரொம்ப பிடிக்கும் அது இங்கிட்ட ஆத்தா செஞ்சிட்ருக்காங்க இங்கிட்ட பேரெலாம் செஞ்சிட்ருக்காங்க பாருங்க ரொட்டி आता नादी समय निकल मली बता अपना बाबू तू रोटी दे दादी उठा दे बे तू दे नी दे बाबा नी आगे दिवो ना मुझे कौन नी
आलू दीजिए आई उड़ा दे ना दादी बना दी वही कैसा तेरा दीजिए ऊपर दिन लास्ट रखे दे बनवा देता है अभी तक से माँ आ दे वही बात तो वो भांगे जाते हैं माँ भांगे जाते अट्रे Yes. अगता राइट उठी गई मार जाम के ले ले मैं ना फिर बाहर जाएंगे होती 10 টাকা পুরো পাত কপলাই তো 20 টাকা क्या जाएगा घुरा दियास ने Hey, me bitte, मैं उठी सोयाबीन ला है के जीते কারা আচ্ছা নি नहीं चलो মুখ ডাল লাগছে সোয়াবিন লাগা বালাই बोला तो सूरा धरे तो ठंग ठंग ही भीतर ती खोखला हो गई দেখে তো पसेला बुझी देखो काला हो गई दीदी देख मुख देखा मिलाई दिसे तो दूसरा सब्जी लिबा बुझे ने सोयाबीन नहीं দিব তো হবে आगे नीचे देख पोचो देख की को देख आसिल हट ওটা সোয়াবিন করছে দেখ सब नहीं करते ना आई 90 টাকা দাম এক প্যাকেট 1 কিলো মিলাতে নীলা ফের সমচ্ছে কি 1-2 টাকা কালো আছে মাত্র আমা আগিলা লাভ যে মিলাই দিচ্ছে 90 টাকা আনবো না ভেলে দিলে ফের একদম চকচক করছে है ना उठा ले देखे दे उठा ले वो अम्मा मिला ना अम्मा मिला की जान दुकान तो रोटी हो गई देवा जल्दी बना लुआई हो गई रोटी ইলা সবিন না মুখ না লাল টুন টুন না ভালো লাগিছে না পোকা ধরা দিও এটা বলা তো সুরালা দিছে কিবা ভিজাইলি उनका देखा नहीं जाए पूरा नाटुरा देखा नहीं जाए माटी गानो ढाल लइते ना ना एने ऊपर के दिसले सुराला ऊपर की कोन धरी जाए भीतर की जब इन फाटाई देखी जे सुरा निकले जे আর মুতলা কুন্ডা থুলোলা ভাজে সানা করো மூச்சு சன்னார் பா ரொட்டி இதுக்கு என்ன சைடிஷ்னா நீ காலையில் வந்து பச்சை மிளகாய் வறுத்து அதை அப்படியே மசிச்சு இது கூட வச்சு சாப்பிட போகிறாங்க
ভালো লাগে জ্বলি গেছে পর পর করে দশটা বাজিনি কেতক্ষণ খানি আর খাবে কেতক্ষণ আর কি করবে ককটা মতলা কি বা তুই ফের খাই আসলো আমি বুঝতে পারি হেই ইলা ফোন নিয়ে পোকা ছিল দিতি দিয়া কি কবে আনলো তুই গে ইলা 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 উদিকা কেন আর ভাজিয়ে ফের সানা করলো আমার লাতনি ধরে না ওর প্যাকেট আলাদা মোট প্যাকেট আলাদা ছিল কোন যুগে দে প্যাকেটটা মোটর ঢলঢুলিয়া ছিল ও তো কাটে পোকাটা বড় তুলার দিন না গেরে बोलना पूरे हर जाएगी दादी रे दे रहा रे देवा उठा दिवे रोटी का सिजा दिवे खाबो ना इबो कोना मा देव कोना रोटी रो ভালো করে ভালো কথা চলতে देखो ভালো হান ঢালে দি যাই দম দেবা রুটি র दे ভালো কথা के सच खाली दे या ना 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 খোলা হান দন दे सिजा देवी ঢালে দি যাই দেবারি র दे ना दे दे रे सिजा दिवे रोटी रा खाबो ना दादी रोटी मत न जाबी मोटो दे 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 মোটো देव बस सिजा दिवे কয়বার আছে চুপ लिवा दिवे दे আমি আগে দিন तो अपने बनाओ আপনি দিস কোন ছুবু কোন আপ কা করে দেব ওরে ओ नी चल बाला इन्ने आटका नाटा मा মুতলা পেট কাটাম কেন করে आता ना कोनी इन्ने वीडियो মা দুধ কম पेच कटा দুধ কম अय्या या उड़ चुवाड़ो सोमन तो कोनी हटाई जा কয়টা কি জায়গা থাকে মা இதான் பச்சை மிளகா சன்னா இது கூட கொஞ்சமாக எண்ணெய் கடுகு எண்ணெய் சொல்லக்குள்ளேயே அப்படியே தலைகிறது காரம் চলো ಹೋಗಿಲ್ಲ ಚೊಕ್ಕೋ ಆಚು वीडियो उठा दे वीडियो क्यों ছায়া তো দেখাই যাচ্ছে কি बना रोटी बना फिर केवड़ा रोटी बना और तो मोर मा गोरो हां அப்புறம் ஹேமா சிஸ்டர் கேட்டிருந்தீங்க எதுக்கு பீகாரில் வந்து தலையிலேருந்து நுனி வரையும் மூக்கு நுனி வரையும் பொட்டு வச்சுருக்காங்க உங்கள் வீடியோவில் அது மாதிரி பார்க்கலாம்னு சொல்லி கேட்டிருந்தீங்க நீங்கள் குங்குமத்தை பற்றி கேட்குறீங்களா இல்லை கருப்பு சந்தனத்தை பற்றி கேட்குறீங்களான்னு எனக்கு தெரியல குங்குமம் வேறு கருப்பு சந்தனம் இந்த மாதிரி சந்தனம் வேறு சந்தனம் நெத்திலேருந்து இது வரையும் வச்சுருந்தாங்கன்னா அவங்க வந்து கடவுள் பேர் எடுத்துருக்காங்கன்னு அர்த்தம் கடவுள் பேருன்னா வந்து அவங்க வந்து வெங்காயம் பூண்டு எதுவுமே சாப்பிடக்கூடாது எந்த நான்வெஜ்ஜுமே சாப்பிடக்கூடாது பருப்புமே வந்து அந்த பாசி பருப்பு சாப்பிட்லாம் அந்த பருப்பு துவரம் பருப்பு சாப்பிடக்கூடாது இந்த மாதிரி நிறையா இருக்குது அந்த மாதிரி பேர் எடுத்தால் மட்டும்தான் இந்த மாதிரி நெத்திலேருந்து மூக்கு நுனி வரையும் போட்டு வச்சுருப்பாங்க அந்த கழுத்தில் அந்த மாலை போட்டிருப்பாங்க சின்ன மாலை ஒன்று போட்டிருப்பாங்க பாருங்கள் தெரியும் அது போட்டுருந்தா அந்த மாதிரி நெத்திலேருந்து நுனி வரையும் போட்டு வச்சுருப்பாங்க அம்மாவாக இருந்தாலும் சரி அது பெரியவங்களாக இருந்தாலும் சரி ஆண்களாக இருந்தாலும் சரி பெண்களாக இருந்தாலும் சரி அந்த பேர் எடுத்தாங்கன்னா இப்போ ஒய்ஃப் பேர் எடுத்தாங்கன்னா புருஷனும் கண்டிப்பாக பேர் எடுக்கணும் அந்த கடவுள் பேர் எடுக்கணும் ரெண்டு பேருமே சேமாக பேர் எடுத்தால் தான் இருக்க முடியும் அது மாதிரி இருந்தால் எந்த ஒரு இதுவுமே செய்யக்கூடாது காலையில் எழுந்து பூஜை பண்ணணும் எப்போதுமே அந்த கையில் அந்த துளசி
குண்டுன்னு ஒன்று வச்சுருப்பாங்க, கருங்கால் மாலைன்னு சொல்லிட்டு. அதை அப்படியே ஊற்றிக்கிட்டு எண்ணிக்கிட்டே இருக்கணும். அதை வந்து எண்ணிக்கிட்டே இருக்கணும். அந்த மாதிரி பூஜை இருக்கும். இதே குங்குமத்தை பற்றி கேட்டிருந்தீங்கன்னா, குங்குமம் வந்து கேஸ்ட்டு மாறுபடும். இன்னொரு கேஸ்ட்டில் அதுக்கு பேர் கேஸ்ட்டு சொல்ல விரும்பல. பட் அந்த கேஸ்ட்டில் வந்து அப்படி தான் நெத்தியிலேருந்து நூக்கு நுனி வரையும் வச்சுருப்பாங்களாம். எனக்கு தெரியாது. நேற்று எங்கள் அம்மாட்ட கேட்டேன், நானும் பார்த்துருக்கேன் அம்மா அந்த மாதிரி, நீங்கள் ஏன் அம்மா வைக்கல அப்படின்னா, அதில் கேஸ்ட்டு மாறுபடும்னு சொன்னாங்க. ஸோ அதுக்கு தான். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். आज आधी होता हम आधी हम कल का होता हम आधी वाला